அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவாறு அவரோடு நாம் இணைந்து நடக்க வேண்டும். அப்படி இணைந்து நடக்கும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் அவரை சார்ந்து இருக்கும்போது, இறைவனை சார்ந்து இருக்கும்போது தேவையானது அனைத்துமே அவர் நமக்கு தருவார். தருகின்றவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 11, இறை வார்த்தை 16 19 முடிய. அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்ததும் நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதி அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்று கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் தேட வேண்டியது எல்லாமே விண்ணக பெற்றுதான் இல்லையா? அப்படி விண்ணகத்துக்குரியதை நாம் தேடும்போது தான் கடவுள் மெனசிறார், இவர்கள் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வாக்களித்தது எல்லாமே முன்னோர்கள் பெற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஏனென்றால் தடம் புரண்டார்கள், பாவம் செய்தார்கள், இறைவனை கோவப்படுத்தினார்கள். அதனால் பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லாருமே பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அதனால்தான் இறைவனை மட்டுமே நாடும்போது, ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போதும் அவர் என்ன செய்கிறாரு? நம்பிக்கையோடு இருக்கிறார். ஒரு மகனை உனக்கு தருவேன்னு சொன்னார். ஆனால் சொன்னப்புறம் அந்த மகனை பலியிடவும் சொல்கிறார். அவர் கேட்கல, ஆபிரகாம் கேட்கல. நீர் தானே தந்தீர், இவனை நீர் பலியிட சொல்கிறீரேன்னு கேட்டாரா? கேட்கல. மகனுமே என்ன செய்கிறான்? பலியிட கொண்டு போகும்போது, இப்போ பலியிட போகிறோமே, ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறாப்புல. அப்போ அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு? இறைவன் மலையில் தருவார்னு சொன்னார். தருவேன்னு சொன்னதை கொடுத்தாரா? கொடுக்கலையா? ஏன்னார் இவர் பலியிட துணிந்ததனால் மீட்கப்பட்டார் ஈசாக்கு. ஏனென்றால் நம்பிக்கையால், விசுவாசத்தில் இறைவன் சொன்னார் நாம் கேட்போம் என்று. நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லையே. அவர் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இறைவனுக்கே நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இல்லை. அவர் கொடுத்ததில் ஒரு 10 ரூபா நாம் காணிக்க போட எவ்வளவு சங்கடப்படுகிறோம் இல்லையா? நாம் எங்கேருந்து கொண்டு வந்தோம்? இல்லை. உழைப்பு அவர் தரவில்லை என்றால் நமக்கு உழைப்பே இல்லை. ஆனாலும் உழைப்பு என்று ஓடுகிறோம். அவருக்கு காணிக்க கொடுக்குறோமா? அப்படி கொடுத்தால் நாம் பெயர் பெற்றவர்கள். கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள், கொடுக்காதவர்களும் இருக்கிறார்கள். அப்போது இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை யார் உணர்ந்திருந்தார்? ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். அதனால்தான் தன் மகனை பலியிட்டாலும் மீண்டும் தம் மகனை தருவார் என்று அவர் நினைத்தார் இல்லையா? அந்த நினைப்பில் தான் அவர் நிறைவாக ஆசிரை பெற்றுக்கொண்டார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது என்னென்னலாம் பெற்றுக்கொள்கிறோம், எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்கிறோம்? ஒரு வினாடி நாம் எப்போதான் சிந்தித்திருக்கிறோமா? நம் ஆன்மாவை நாம் பரிசோதித்திருக்கிறோமா? நாம் இறைவனுக்குள் எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம்? அவர் தருவேன் என்று சொன்னதை தந்தார். ஆனால் அதில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கிறதா? அந்த நிறைவு இருந்தால் நாம் பெயர் பெற்றவர்கள். இல்லை என்றால் இன்னும் வேண்டும் என்று கேட்டால் நாம் வாழ்வதில் நிறைவே இல்லாதவர்களாக இருப்போம். சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லையாம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சொல் கேட்டும் நிறைவுள்ளவர்களாக வாழும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் இருந்ததை விட ஆமாண்டவரே, இனிமேல் நாங்கள் நிறைவுள்ள மக்களாக, மக்களாக நீர் எங்களை பார்த்து இவர்கள் என் மக்கள் என்று சொல்லும்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நீர் நிறைவு செய்ய போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.